வெற்றி பெற்று விட்டோம் என தோன்றுகிறது. என்னை இந்த இடத்தில் நிறுத்திய ஐயா அவர்களுக்கும் எனது நண்பர் சின்னையா அவர்களுக்கும் நான் இன்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனது அப்பா அம்மாவுக்கு இணையாக நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. நான் உங்களை போன்ற ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். இந்த தண்ணீரை குடித்து இந்த மக்களோட மக்களாக பாடுபட்டு இந்த மண்ணில் விளைந்ததை சாப்பிட்டு இந்த மக்களுடைய பேச்சை உலகுக்கு அறிய செய்தவன். இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை அறிய செய்தவன். இன்னும் தீராத வேட்கை எனக்கு இருக்கிறது. என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் என்னுடைய திரைப்படங்களை சொல்லி ஆக வேண்டும் என்பது. இதற்கிடையில் எனக்கு இடப்பட்டிருக்கிற இந்த பணியை எவ்வாறு நான் அந்த படங்களை எல்லாம் எவ்வளவு சிறப்பாக செய்தனோ அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற பதட்டம் எனக்குள் இருக்கிறது. நான் எப்பொழுதும் ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என நினைக்கவே இல்லைங்க. நினைச்சதே இல்லை. நான் ஒரு கட்சியில் போட்டியிடணும்னா அந்த கட்சிக்கு தகுதி வேணும். இருக்கிற கட்சியெல்லாம் அரசியல் கட்சின்னு சொல்லாம தவிர அதெல்லாம் யாரோ உருவாக்கிட்டு போன பெருந்தலைவர்கள் உருவாக்கிட்டு போன கட்சி. அதை எப்படி ஒரு நிலத்தை வாங்கி வச்சா அவங்களுடைய மகன்கள் பேரன்கள் அனுபவிக்கிறாங்களோ அப்படி அனுபவிக்கிற ஒரு கட்சி. அதெல்லாம் மக்கள் உருவாக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, உழைக்கும் மக்களுடைய கட்சி. தொடங்கிய காலத்திலிருந்தே இன்று வரைக்கும் போராடி கொண்டே இருக்கக்கூடிய கட்சி. கணக்கில் அடங்காத வழக்குகள், கணக்கில் அடங்காத சிறைகள், அனைத்து யாருக்காக? என்னுடைய மக்களுடைய உரிமைக்காக. தொடர்ந்து நம் நாட்டில் எந்த சிக்கல்கள் வந்தாலும் அது மொழி பிரச்சனையோ இனப்பிரச்சனையோ உரிமை பிரச்சனையோ எது வந்தாலும் முதலில் தலையை கொடுப்பது எந்த கட்சி? எதனால? ஐயா ஒரு மருத்துவர். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் கூட ஒரு மருத்துவர் தான். எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்காங்க. எல்லாரும் அரசியலுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஐயா அரசியலுக்கு எதுக்கு வந்தாங்க? அவரு பேசாம திண்டிவனத்தில் இருந்துகிட்டு சம்பாதிச்சுட்டு மகிழ்ச்சியா குடும்பத்தோட இருந்திருக்கலாம். இந்த 85 வயசுல நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது இந்த மக்களை திரட்டி இன்னமும் போராடிக்கிட்டே இருக்கார். எதுக்காக? தான் நினைச்ச தமிழ்நாடு இன்னும் உருவாகல. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. தான் நினைச்ச தமிழ்நாடு இன்னும் உருவாகவில்லை. பெயரளவுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் மக்களாட்சியை உருவாக்கவே இல்லை. அதுதான் அவருடைய வருத்தம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில நான் வேட்பாளராக நிக்கிறதா என் வாழ்க்கையிலே உயர்ந்த பெருமைன்னு சொல்றேன். நீங்களே நினைச்சு பாருங்க. என்ன நேத்து கடலூர்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஒரு பத்திரிகையாளர். அவரு ஒருத்தர் கேட்கல, எல்லாருடைய மனசுலயும் அதுதான் இருக்குது, கேட்க வைக்கிறாங்க. பாவம், அவரு ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு ஊழியர். கேட்க வைக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கடந்த 2 முறையா நீங்க மத்திய அரசோட தானே கூட்டணியில இருக்கீங்க. அப்ப செய்ய தவறு இத எப்படி இப்ப இனிமே செய்வீங்க அப்படின்னு கேட்கிறார். எங்களை நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்களா? எத்தனை உறுப்பினர்கள் எங்களை தேர்ந்தெடுத்தீங்க? போன முறை 40 உறுப்பினர்களை 38 திமுக கூட்டணிக்கு. அதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணிக்கு 39 உறுப்பினர்கள். அதை வச்சுக்கிட்டு 2 பேரும் என்ன செஞ்சாங்க? யாராவது கேள்வி கேட்டீங்களா? எங்களுக்கு என்ன பண்ணீங்க? இப்ப 10 இடத்துல நிக்கிறோம். இந்த 10 நீங்க மட்டும் கொடுத்து பாருங்க. 10 நீங்க கொடுத்து பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. அவ்வளவும் செய்து முடிக்கப்படும். மக்களிடத்தில் தான் இருக்கு எல்லாமே. ஒரே ஒரு முறைதான் அன்புமணி ஐயா அமைச்சராக இருந்தார். 20 மத்திய அமைச்சர்கள், சுகாதார அமைச்சர்கள் வந்திருக்காங்க இது வரைக்கும். யாரு பேராவது தெரியுமாங்க? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க தயவு செஞ்சு. ஏன் அவர் பேர் மட்டும் தெரியுது? அவர் செய்யாத சாதனைகளே இல்ல.
உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்காரு. நான் அன்னைக்கு ஜெர்மன் விமான நிலையத்தில் நிக்கிறேன் பிராங்க்பர்ட்ல. அப்போ ஒருத்தர் தெரிஞ்சும் தெரியாம புகை பிடிச்சிட்டாரு. அவரை தள்ளிக்கிட்டு போறாங்க, போய் இந்த இடத்துக்குள்ள போய் நீங்க வந்து சிகரெட் பிடிங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வெளிநாட்டுக்காரனுக்கே சொல்லி கொடுத்த யாருன்னு நம்ம ஐயா தான். எவ்வளவோ சாதனைகளை செய்துட்டோம். அதிகாரமே கிடைக்காமலே சும்மா குறைஞ்ச சின்ன சின்னது கிடைச்சது வச்சு நீங்க 60 ஆண்டுகளாக அவ்வளவு அதிகாரத்தை கையில வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாசத்துக்கு ஒரு அமைச்சரா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஏன் வாக்களிக்கணும்னு சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா என் மக்கள்கிட்ட நான் சொல்லணும். ஐயா நிறுத்தி இருக்காங்க, ஆனால் வாக்களிக்கூடிய உங்களுக்கு தெரியணும்ல. எனக்கு இந்த மாவட்டத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் தெரியும். தமிழ்நாட்டிலேயே மிக 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 வறுமையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பின்தங்கிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். வேலை வாய்ப்பே இல்லாத மாவட்டம். இந்த முந்திரி கொட்டை உடைச்சி சாப்பிட்ற தொழில்னா 90 விழுக்காடு குடும்பங்கள் செத்து போயிடும். ஒண்ணுமே செய்ய முடியல. 7 வயசுல நான் அந்த கடலூரை பார்த்தேன். இன்னும் இப்ப எனக்கு 62 வயசு. இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கு. என்ன நகை கடை துணி கடை தான் பெருசா இருக்கு. அப்படியே தான் இருக்கு. எத்தனை முறை ஆட்சிக்கு வர்றீங்க? இந்த மாவட்டத்து மக்கள் என்ன பண்ணாங்க? எதுவுமே கிடையாது. எங்க சின்னக்காவுடைய திருமணத்துக்கு நகை எடுக்கணும்னு 32 மூட்டை முந்திரி கொட்டையை போட்டு 32 பவுன் வாங்கணும் நாங்க. இன்றைக்கு ஒரு பவுன் 50,000. ஒரு முந்திரி கொட்டை மூட்டை விலை என்ன? 6,500 ரூபா. இதை மட்டுமே விவசாயமா நினைச்சு வாழற என் மக்களுடைய நிலையை பத்தி யாரும் நினைச்சு பாத்தீங்க? 10 வகையான வாழை பயிரிடுறோம். எல்லா கரும்பும் இங்க இருந்தான் போகுது. விவசாய வாழ்க்கை எங்க உயர்ந்திருக்கா? மீனவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கா? இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டாந்து கொட்டி வைக்கிற ஒரு குப்பை தொட்டியா தான் கடலூர் மாவட்டத்தை வச்சிருக்கீங்க. இது எல்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. ஐயா பேசணும், அதுக்காக தான் நான் இருக்கேன். ஒன்று மட்டும் சொல்றேன், இவன் என்ன சென்னையில் இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. வாரம் வாரம் நான் பத்திரக்கோட்டைக்கு வரேன். நான் இப்போ காலையில் கூட நான் போய் பால் கறந்துட்டு வந்தேன். தண்ணி மாறி விட்டு பால் கறந்துட்டு வர்றேன். நான் இங்கே தான் விவசாயமும் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருப்பேன். என்னுடைய குறை காலங்கள் என்னுடைய மக்களோட தான். ஏதாவது உங்களுக்கு நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். ஐயா எனக்கு அந்த வாய்ப்பை அளிச்சிருக்காரு. என்ன நீங்க உறுப்பினராக தேர்ந்தெடுங்க. நான் என்ன செய்யறேங்கிறத நீங்க பாருங்க. மோடி ஐயா கிட்ட நேரடியாக உட்காந்து என்னால பேச முடியும். மற்றவங்களும் பேசுவாங்களா? ஏன் பேசல? பார்க்க முடியாது. எனக்கு அந்த வாய்ப்பை நீங்க வழங்குங்க. நன்றி, வணக்கம். மலர்கொத்து வழங்குகிறார்கள். நமது சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நல்ல கருத்துக்களை வழங்கி நமது வெற்றி சின்னமாம் மாம்பழத்திற்கு வாக்கு கேட்டு நம்மளிடையே கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். பெருமைக்குரிய விருதாச்சலம் நகரம் தொகுதி, அதே போன்று நாடாளுமன்ற தொகுதி, கடலூர் நாடாளுமன்ற தொகுதி, இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக தங்கரபச்சான் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்தி இருக்கிறது என்று
சொல்லுவதை விட விட தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு உலகமே பார்த்து அதிசயிக்கின்ற ஒரு மனிதர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மூன்றாவது முறையாக நேரு குடும்பத்தில் தான் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மையார் மூன்று முறை பிரதமராக இருந்தார். இப்பொழுது நம்முடைய பிரதமர் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கிறார். அவர் வருவதற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்களும் அவருடைய வாக்குகளை போட வேண்டும். 400 தொகுதிகளுக்கு மேலே நிச்சயம் இந்த கூட்டணி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். அந்த வகையிலே தங்கர் பச்சான் அவர்களை பற்றி இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்லலாம். ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து இன்று தமிழகத்திலே தங்கர் பச்சான் என்று சொன்னால் அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த மண்ணினுடைய மைந்தர் அவர். யார் யாரோ நிற்கிறார்கள். ஆனால் இப்படி சொல்லிக்கொள்ள முடியாது. வெளியிலிருந்து வருகிறார்கள், போகிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணின் மைந்தரான தங்கர் பச்சான் அவர்களை தேடி நீங்கள் தான் நிற்க வேண்டும் என்று அவருக்கு சொன்னோம். அவராலேயே நம்ப முடியவில்லை. நான் நிற்கிறேன் என்று கேட்டார். ஆமாம், நீங்கள் தான் நிற்கிறார். அந்த வகையிலே ஒரு நல்ல கூட்டணி, நாணயமான கூட்டணி, வித்தியாசமான கூட்டணி, வெகு மக்களுடைய கூட்டணி, அதிலும் பாட்டாளி மக்கள். இது மக்கள் கட்சி. அதன் சார்பில் இருக்கின்ற தங்கர் பச்சான் அவருக்கு நீங்கள் ஆம்பள சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். அதனுடைய நோக்கம் காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டும். காங்கிரஸ் கொள்கைகள் நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத கொள்கைகள் என்ற வகையிலே தான் அந்த கட்சியை அண்ணா அவர்கள் ஆரம்பித்தார்கள். நான் அந்த காலத்திலே உட்காருங்க. அந்த காலத்தில் அவர் எழுதிய நம்பிக்கை என்ற கடிதத்தை 1000 கடிதங்களுக்கு மேலே அவர் எழுதியிருப்பார். அண்ணா அவர்கள் அதிலே எல்லாவற்றிலேயும் இந்த காங்கிரஸ் என்ற கட்சி இருக்கக்கூடாது, அது வளரக்கூடாது, மக்களுக்கு எதிரான கட்சி என்று ஒவ்வொரு வாரத்திலேயும் அவர் எழுதுவார். அந்த வகையிலே காங்கிரஸ் கட்சி அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இப்பொழுது
தேவையும் இல்லை. ஆனாலும் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து ஒரு நல்ல வேட்பாளரை, நல்ல கூட்டணியினுடைய வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் கட்சி யாரோ ஆரம்பிக்கிறார்கள். எங்க கட்சியிலே ஒருத்தர் அந்த காலத்தில் ஒருவரை நிறுத்தினோம். அப்பொழுது அவரை மத்திய அமைச்சராக கூட ஆக்கினோம். 2 முறை அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கினோம். 3வது முறையும் நிற்க வேண்டும் என்று அடம் பிடித்தார். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் 3வது முறையும் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொகுதியில் உள்ள, கடலூர் தொகுதியில் உள்ள ஒரு வாக்காளரிடம் அல்லது ஒரு கட்சிக்காரரிடம் இவரை நிறுத்தலாம் என்று எழுதி வாங்கி வாருங்கள் என்று சொன்னேன். அதோட போனார், இன்னொரு கட்சிக்கு போனார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் கட்சி மாறிகள். ஆக நம்முடைய இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இப்பெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு ஒருத்தர் ஒரு கதை சொன்னான். என்ன கதை சொன்னான்னா, ஐயா எங்க ஊர்ல ஒருத்தர், அவருக்கு 8 பையனா ஆண்களா பிறந்துட்டாங்க. அதுல என்னடா தப்பு? இல்ல தப்பு இல்லை, ஆனா 8 பேரையும் 8 கட்சியில சேர சொல்லிட்டாரு அவரு, அவங்க அப்பா. ஏன்னா ஒரு கட்சி சீட்டு கொடுக்கலன்னா இன்னொரு கட்சி துண்டு 8 வாங்கிட்டு வந்துட்டாரு. அது அவங்க அப்பா 8 துண்டு வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒரு பிள்ளைக்கு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு துண்டு கொடு. எதற்கு சொல்றேன்னா, அவன் சொன்னது உண்மைதான், உண்மையான ஒரு கதையை சொன்னான். இப்படி என்ன கொள்கை ஏது என்று தெரியாமல் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள், நிலைகள். ஆனாலும் நாம் இந்த தேர்தலிலே நம்முடைய வேட்பாளர் தங்கர்பச்சான் வெற்றி பெற வேண்டும். இவரை எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் ஆரணி தொகுதியிலே நிற்கும்போது, தனியாக நிற்கும்போது, கூட்டணி இல்லாமல் நிற்கும்போது 27,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் போனவர் தான். சொல்றது டெபாசிட் போனவர் தான். இன்னொரு அதே கட்சியை சேர்ந்த ஒருவர் இங்கே நின்றார். அவர் 28,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் அவரும் போச்சு. அவர் பேரும் உங்களுக்கு தெரியும். சென்ற முறை வெற்றி பெற்றவர் என்ன செய்தார்? திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். என்ன செய்தார் என்பது, அவரும் முந்திரி வியாபாரம் தான். என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் இல்லைன்னா அந்த வழக்கே இருந்திருக்காது, மூடி மறைச்சிருப்பாங்க. ஆக இப்படியும் வேட்பாளர்கள், இப்படியும் எம்பிக்கள். ஆக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அன்றிலிருந்து இன்று வரை கொள்கைக்காக, அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற கட்சி. அதனால்தான்
நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னை அவரை ரொம்ப பிடிக்கும். சீனியர் லீடர் தமிழ்நாட்டில் என்று சொல்லி நேரத்தில் கூட கட்டி தழுவினார். ஏனென்றால் நான் எந்த பதவிக்கும் போவதில்லை என்று சத்தியம் செய்து இந்த 85 வயது எனக்கு அந்த சத்தியத்தை காப்பாற்றி வருகிறேன். அந்த வகையில் பொதுவாக தேர்தல் என்று சொன்னால் அந்த வேட்பாளர் யார், எப்படிப்பட்டவர், ஒரு மக்களுக்காக உழைப்பாரா, மக்களை பற்றி நினைப்பாரா, அவர் அந்த ஊரை சேர்ந்தவரா, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா, இதையெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேவையில்லை. தங்கர் பச்சான் என்ற அந்த பெயரில்தான் கிடைக்கும். ஆனால் மற்ற கட்சியினர் அவர் யார், எங்கிருந்து வருகிறார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி, இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக தங்கர் பச்சானை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை எல்லாம் மிக துல்லியமாக திட்டமிட்டு அவர் செய்வார். தமிழ்நாட்டிலே 39 எம்பிக்கள், புதுச்சேரியிலே 40. இந்த 40 எம்பிக்களிலே தங்கர் பச்சானுடைய செயல்பாடு அற்புதமாக இருக்கும். அதனாலே மக்களை சார்ந்து இருக்கும், மக்களுக்காக இருக்கும், ஏழை எளிய மக்களுக்காக இருக்கும். ஏனென்றால் அவர் பிறக்கும் போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், பிறக்கும் போதே வெள்ளிக்கரண்டையோட அவர் பிறக்கல. ஒரு ஏழை குடும்பம். ஏழ்மைன்னா அவருக்கு என்னன்னு தெரியும். அவர் எப்படி படித்தார், எப்படி வளர்ந்தார், இந்த திரைத்துறையில் எப்படி நுழைந்தார், அவர் எடுத்த படங்கள் மக்களை சார்ந்த படங்கள், மக்களுடைய பிரச்சனையை சொன்ன படங்கள், அவையெல்லாம் வெற்றி பெற்ற படங்கள். ஆக அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நொடியிலே தீர்த்து விடுவார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே கொண்டு சென்று அதற்கான தீர்வுகளை அமைச்சர்களிடம், அதிகாரிகளிடம் சொல்லி தீர்ப்பார் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். அதோடு வந்தார், தங்கர் பச்சான் வென்றார், போனார், அப்படியெல்லாம் இருக்கார். நான் உறுதியாக சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் ஊர் இது, அவர் பிறந்த மண் இது. இந்த மண் வாசனையை பற்றி அவரை தவிர வேறு யாருக்கு தெரியும்? இந்த மண் வாசனையை பற்றி வேறு யாருக்கு தெரியும்? யாரோ வழியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மண் வாசனை பற்றி, இந்த முந்திரி காட்டு, அந்த முந்திரி வாசனையை பற்றி, முந்திரி காட்டை பற்றி, அந்த மக்களுடைய வாழ்நிலையை பற்றி, அவர்களுடைய பேச்சு வழக்கங்கள், அவர்களுடைய வறுமைகள் யாருக்காவது தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் தெரியாது, வெளியிலிருந்து வந்து. அதனாலே சொல்லுகின்றேன், ஒரு நல்ல வேட்பாளரை ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கொடுத்திருக்கிறது. அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவருக்கு வாக்களித்து இந்த தொகுதியை மேம்பட, மக்களுடைய பிரச்சனைகள் தீர நீங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும். மாம்பழ சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அருமையான ஒரு கூட்டணி, அருமையான
வேட்பாளர் மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக பாடுபடக்கூடிய அவரை நீங்கள் இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் வராதவர்களிடம் போய் சொல்லி இந்த முறை எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த கட்சி, ஆனால் இவரால் 1000 500 கொடுக்க முடியாது ஓட்டு. ஏனென்றால் அவர் ஒன்றும் கொள்ளையடிச்சு வச்சில்ல. ஆமா, இப்ப கடன்ல தான் இருக்காரு. அவர் பணம் எடுத்து கடன்ல இருக்காரு. ஆமா ஆமாங்கிறாரு. அதனால இந்த கடனை தீர்க்கிறதுக்காக அவர் நிற்கல. அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு கடன் இருக்கிறது. கடன் மட்டுமல்ல, கடமையும் இருக்கிறது. அதனாலே தான் அவரை நாங்கள் தேடி பிடித்து நீங்கள் இந்த தொகுதியில் இருக்க வேண்டும் என்று சொன்னோம். அவர் மலைத்து போய்விட்டார். ஆனா எம்பி தேர்தலில் கடலூர் தொகுதி இல்லையா? ஆமா, நீங்க தான் என்று சொன்ன பிறகு அவர் ஒத்துக்கொண்டார். நான் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார். அதனாலே இந்த மண்ணில் மைந்தரான இந்த கடலூர் தொகுதியிலே ஒரு முந்திரி காட்டிலிருந்து, பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு நல் முத்து என்று சொல்வார்கள். முந்திரி காட்டுல நல் முத்து கிடைக்காது, அது வேற. பொதுவாக சொல்லும் போது சொல்லுவார்கள் கடலோர நல் முத்து. அந்த மாதிரி இந்த முந்திரி காட்டிலே விளைந்த ஒரு நல்ல முத்து, நல்ல மனிதர், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்வை, அவருடைய பிரச்சனைகளை உணர்ந்தவர், அதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு வெறி அவரிடம் இருக்கிறது. ஒரு சபதத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சபதத்தை மக்களுக்காக சேவை செய்வது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி செய்வேன் என்று உறுதியோடு இருக்கிறார். அதனாலே அவரை நீங்கள் வாழ்த்தி, எல்லோரும் இந்த தொகுதியில் இருக்கிற எல்லோரும் அவருக்கு வாக்களித்து, மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும். அதற்காக இந்த தொகுதியில் இருக்கின்ற மக்கள், அதிலும் குறிப்பாக இந்த விருதை நகரம், தொகுதி, இந்த மக்கள் எல்லோரும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.